ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை சாதம் பண்ணுவோம். அதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசியை 4 விசில் வச்சு இறக்கிருக்கு. இது ஆறட்டும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணியில் அலசி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விடாமல் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இந்த லெவல் வந்த பிறகு நம்ம அடித்து வச்ச அந்த கீரையை அப்படியே ஊற்றிக்கலாம். இது நல்லா சுண்ட வர லெவலுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீழே பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான உப்பு, நல்லா இப்படி குழந்தைங்க கீரையை கொடுத்தா 1-2 சாப்பிடாதுங்க. அதனால் நான் மேக்ஸிமம் இப்படி கீரை சாதம் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். விரும்பி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுகளுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா சுண்ட வற்றின பிறகு இப்போது காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகு பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம சாதத்தை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா சுண்டிருச்சு. இப்போ அந்த சாதத்தை போட்டிருக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் விட்டோம்னா சாதம் கொஞ்சம் உதிரியாக இருக்கும், எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாதத்தை மீதம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்டு வந்துடுங்க. அதனால் மேக்ஸிமம் நான் குழந்தைங்களுக்கு கீரையை வச்சு இது மாதிரி ஒரு சாதம் பண்ணி கொடுத்துருவேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.